உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 10:14, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. எனக்குன்னு யாரும் இல்லை, நான் அனாதை மாதிரி எனக்கு தோணுதுன்றீங்கள, அப்பேற்பட்ட உங்களுக்கு அவர் உதவி செய்பவராக இருப்பார், சகாயராக இருப்பார். யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, அவர் உதவி செய்வார். எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும், எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எப்படி இருந்திருக்கும், எனக்கு எப்படி உதவி செய்திருப்பாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? என்னுடைய கணவர், என் ஹஸ்பண்ட் இருந்திருந்தா என்னை எப்படி வச்சுருப்பார், என் மனைவி இருந்திருந்தா என்னை எப்படி கவனிச்சிருப்பா. இத்தனை பேர் அப்படி கவலைப்படுறீங்க. என் பிள்ளை இருந்திருந்தா என்னை எவ்வளோ நல்லா கவனிச்சிருப்பான். எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? அவங்களை விட நம்ம தேவன் உங்களை அதிகமாய் பார்த்துப்பார். கவலைப்படாதீங்க. இவங்களாம் இல்லை அவங்களாம் இல்லைன்னு ஏங்க கவலைப்படுறீங்க? நம்ம தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சரிங்களா? எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லையே, யாரும் இல்லாமல் இப்படி நின்றுட்டுருக்கேனே, இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் இயேசு உங்களுக்காக இருக்கிறாரு. தேவன் எப்பொழுதும் உதவி செய்கிறதுக்காக ரெடியாக இருக்கார். அதுதான் உங்ககிட்ட சொல்கிறாரு. இவங்கெல்லாம் அவங்க புலம்புறதை நிறுத்திடுங்க. 24 மணி நேரமும் அவர் உங்களுக்காக உதவி செய்ய ரெடியாக இருக்கார். உங்களை விட்டு விலகி போக மாட்டார், கைவிட மாட்டார். உங்களை விட்டு விலகி போக தெரியாது அவருக்கு, உங்களை கைவிட அவருக்கு தெரியாது. இப்படி சொன்ன தேவன் தான் உங்கள் கூட இருக்கார். சரிங்களா? அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மை மட்டும் தான் சொல்லுவார். மனிதர்கள்லாம் பார்த்துருக்கீங்களே, உன் கூடயே இருப்பேன்னு வாங்க, ஆனால் எங்கே ஓடி போனாங்கன்னே தெரியாது, போயிடுவாங்க. நான் தேவன் அப்படி கிடையாது, உங்கள் கூடயே இருப்பாருங்க. சரிங்களா? ஒரு தாய் போல தேற்றும் நம்ம இயேசு உங்கள் கூட இருக்கிறார். ஒரு அம்மா மாதிரி தேற்றுவார். அப்பேற்பட்ட இயேசு தான் உங்கள் கூட இருக்கிறார். தோளில் போட்டு நடந்துடுவார். உங்களால் இந்த வாழ்க்கையை நடத்த முடியலன்னா தேவன் உங்களை தோளில் போட்டு அவர் நடத்திடுவார். அப்படி ஒரு தந்தையை பார்ப்பீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறதுனால வேறு யாரும் தேவையில்லைங்க. அப்புறம் ஏங்க வேற இவங்க வேணும் அவங்க வேணும், இவங்க இருந்திருந்தா இயேசு தான் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் செய்து கொடுத்துடுவார். சரிங்களா? நம்ம நகோமி இருக்காங்கள, ஐயோ பெத்லகேமுக்கே அவளுக்கு போக பிடிக்கவே இல்லைங்க. என் பையன் மட்டும் இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், என் புருஷன் மட்டும் இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை வந்துச்சு, நான் இங்கே வர விரும்பவே இல்லை. அவளுக்கு விருப்பம் இல்லை, பெத்லகேமுக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை. அவளுக்கு அவங்க புருஷன் இருந்திருந்தா கண்டிப்பாக மோவாப்பில் தான் இருந்திருப்பா, அவள் பிள்ளைங்க இருந்தால் அவள் மோவாப்பில் தான் இருந்திருப்பா. ஆனால் என்ன பண்ணார் தேவன்? அவளை கைவிடவே இல்லை. அவளுக்கு தனியாக ஆயிட்டேன் அந்த கவலை தான் அவளுக்கு இருந்துச்சு. என்னை கவனிச்சுக்க யாருமே இல்லையே, அந்த கவலை அவளை மனசை கஷ்டப்படுத்திச்சு. தேவன் என்ன பண்ணார்? ரூத்தை கொண்டு அவள் கையில் கொடுத்தாரு. ரூத்து அவளை அவ்வளோ கவனிச்சுக்கிட்டா. போவாஸை எழுப்பினார், லைனாக எழுப்பினார் பாருங்க. ரூத்தை எழுப்பினார், அதுக்கப்புறம் போவாஸை எழுப்பினார், அதற்கப்புறம் அவள் இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டு கொடுத்தாரு. தேவன் தொடர்ந்து உதவி செய்தார். அப்படி தான் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக யார் இருக்காருன்னா இயேசு இருக்கார், உதவி செய்வார். எனக்குன்னு இவங்க இருந்திருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேனே, எனக்குன்னு அவங்க இருந்திருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேனே. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு உதவி செய்ய இயேசு இருக்காருங்க, அவர் கைவிட மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல வேணால் நில்லுங்க, பரவாயில்ல, அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவன் அவர் தான். உதவி இல்லாத சிறுமையான உங்களுக்கு அவர் உதவி செய்கிறதுக்காகவே வந்திருக்கார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க யாருமே இல்லையே, எனக்குன்னு யாருமே இல்லையே, எனக்குன்னு வேணும் அப்படின்னு நினைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொடுக்க போகிறீங்க.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சுகமாவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. அப்பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்ப்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. பா, நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. பா, கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. நீங்கள் 2வது தடவை இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க. அந்த ஒரு நொடி, அந்த இமைப்பொழுது உங்களுக்கு சரிசமமான உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் இருக்கிற உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. எங்களோடு இருங்கப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உங்கள் உதவி தேவைப்படுதுப்பா. அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. அந்த பூமிக்கு, பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்குவீங்க, ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்தெல்லாம் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.